வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் கனமானது. வலி. ஆனா இது உடல் வலி இல்ல. ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்து அவரோட வார்த்தைகள்ல இருந்தே வர்ற ஒரு மனவலி. இது முழுசா புரிஞ்சுக்க வாங்க அவரோட கதைக்குள்ள நாமளும் போய் பாப்போம். கதையோட முதல் வரியே ரொம்ப பாரமா இருக்கு. அது எனக்கு வலியை தர ஆரம்பித்தது. இந்த ஒரு வரிக்குள்ளதான் ஒரு பெரிய புயலே அடங்கியிருக்கு. இது வெறும் உடவுல ஏற்படுற வலி இல்ல, மனசுல ஆழமா வேரூன்ற ஆரம்பிச்ச ஒரு வேதனையோட தொடக்கம். சரி, இந்த வலி இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? எல்லாமே ஒரு வன்முறை மோதல்ல இருந்துதான். இந்த முழு கதையும் நம்மகிட்ட சொல்லணும்னு அவரை தூண்டின அந்த முக்கியமான நிகழ்வு இதுதான். சோ அந்த நாள்ல என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்ச விஷயம்தான். அவங்க அம்மா வா கோவிலுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவருக்கு போக இஷ்டமில்ல, மறுத்துடுறாரு. அது ஒரு பெரிய வாக்குவாதமா மாறி நிலைமை கைமீறி போடுச்சு. பாருங்க, அவங்க அம்மா கையில இருந்த ஒரு பேக்ல ஒரு கம்மி இருந்திருக்கு. அத வச்சு இவரை அடிக்கிறாங்க. தற்காப்புக்காக வேற வழியே இல்லாம இவரும் அவங்க அம்மாவை எட்டி உதைக்க வேண்டிய ஒரு மோசமான சூழல் உருவாகிடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சில நிமிஷத்துல ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய விரிசல் விழுந்திருக்குன்னு. இந்த சண்டை நடக்கும்போது மனசை இன்னும் அதிகமா பாதிக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அவரே எழுதுறாரு, என் அப்பா வஜ்ரவேல் ஒரு சேர்ல உட்கார்ந்து இதை பார்த்துட்டு இருந்தார். பாருங்க, ஒரு வார்த்தை பேசாம எந்த பக்கமும் தலையிடாம ஒருத்தர் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அந்த குடும்பத்துக்குள்ள உறவுகளோட ஆழம் எப்படி இருக்குன்னு நமக்கு அப்பட்டமா காட்டுது. இந்த அடிதடி சண்டைக்கு உண்மையான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அப்போதைக்கு வந்த கோபம் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கருத்தியல் பிளவு இருக்கு. அதாவது நம்பிக்கைகள்ல ஏற்பட்ட ஒரு பெரிய விரிசல். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு. ஒரு பக்கம் இந்து கலாச்சாரத்தையும் கோவிலுக்கு போறதையும் முழுசா நம்புற அவரோட குடும்பம். இன்னொரு பக்கம் கடவுள்னு ஒண்ணு இல்ல, இந்த கோவில் சர்ச் மசூதி எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிற அவர். இது ஏதோ சின்ன கருத்து வேறுபாடு இல்ல, ரெண்டு எதிரெதிர் உலகங்கள் ஒன்னோடு ஒன்னு மோதுற மாதிரி. அவருக்கே இவ்ளோ கோபம் இது மேல? அதுக்கு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, மூளைக்கான உள்ளீடு. அதாவது இந்த மதம் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மூளைக்கு தேவையில்லாம கொடுக்கப்படுற இன்புட்டுனோ, இதனால தன்னோட வாழ்க்கையே வீணாயிடுச்சுனோ அவர் நம்புறாரு. இதுதான் அவரோட கோவத்தோட ஆணிவேர். இந்த கொள்கை ரீதியான மோதல் ஒரு பக்கம்னா, அவரோட வலிக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதுதான் வேலை இல்லாம அடுத்தவங்கள சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் உருவாக்குற அழுத்தம், அந்த சுமை. 8 மாசம். ஆமா, வெறும் 2 வார்த்தை தான். ஆனா இந்த 8 மாசமா ஒரு வேலை இல்லாம இருக்காரு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை இல்லாம இத்தனை நாள் இருக்கிறது ஒருத்தரோட மனநிலைய, அவரோட சுயமரியாதைய, குடும்ப உறவுகளை எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு. அதனால என்னெல்லாம் நடக்குது? ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் அவங்க அப்பா அம்மாவை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை. இதனால அடிக்கடி காதுல விழற வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போ. சாதாரணமான அடிப்படை தேவைகள் கூட வீட்ல பெரிய சண்டைகளுக்கு காரணமா மாறிடுது. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, இது ஒரு தொடர்கதை மாதிரி. 2018ல இதே மாதிரி வீட்டை விட்டு போகச் சொல்லியிருக்காங்க. 5 மாசம் முன்னாடியும் இதே சண்டை. இன்னிக்கும் வேலை இல்லாததால அதே வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைமை. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி அவர் அழுத்துது. சரி, இந்த எல்லாத்தையும் அவர் எப்படி பாக்குறாரு? என் வாழ்க்கை வீணாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அநீதி உணர்வோட தான் பாக்குறாரு. தன்னோட தனிப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் இந்த சிஸ்டம் பண்ற தப்புதான்னு அவர் உறுதியா நம்புறாரு. அவருடைய இந்த வார்த்தைகளையே கேளுங்க. பல மேட்டுக்குடி குடும்பங்கள் என்னை போன்ற அப்பாவி மக்களை ஏமாற்றுகின்றன. இந்த சமூகத்துல வசதியானவங்க குறுக்கு வழியில ஜெயிச்சிடுறாங்க, ஆனா தன்ன மாதிரி அப்பாவிங்க ஏமாற்றப்படுறாங்கன்னு அவர் ஆழமா நினைக்கிறார். குறிப்பா அவருக்கு என்ன அநீதி நடந்துச்சுன்னு அவர் சொல்றாருன்னா, தன்னோட ஸ்கூலு காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திருடு போயிடுச்சு, அதை வச்சு வேற யாரோ பெரிய கம்பெனிகள்ல வேலை வாங்கிட்டாங்கன்னு நம்புறாரு. அதனாலதான் தனக்கு வேலை கிடைக்கல, தன்னோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்புறம் இப்போ அந்த வீடு எப்படி இருக்கு? ஒரு குடும்பமா இருந்த இடம் எப்படி வெறும் பண பரிவர்த்தனை நடக்கிற இடமா மாறிடுச்சுன்னு பாப்போம். அவரோட வார்த்தைகள்லயே அந்த வழி தெரியுது. நான் என் குடும்ப உறுப்பினர்களோட வாழ்ந்தாலும் அது ஒரு குடும்பம் மாதிரியே தெரியல. வாழ்க்கைக்கு பணம் மட்டும்தான் முக்கியம்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு வரி போதும் அந்த வீட்ல உணர்வுகளுக்கு இனி இடமே இல்லைன்னு புரிஞ்சுக்க. அவங்க வீட்ல இப்போ ஒரு புது ஏற்பாடு. பாருங்க, சாப்பாடு தண்ணி வீட்டு வாடகை இப்படி எல்லாத்துக்குமே அவரு கணக்கு வச்சு பணம் கொடுக்கணுமா. எப்போ? அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம். ஒரு காலத்துல அன்ப பரிமாறிக்கிட்ட வீடு இப்போ ஒரு கடன் கணக்கு நோட்டு மாதிரி மாறியிருக்கு. உறவுகள் வெறும் பணமா மாறிடுச்சு. இப்போ
31 வயசுல இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல அவரோட திட்டம் என்னவா இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மள இந்த நிலைமையோட மிக கொடூரமான யதார்த்தத்துக்கு கூட்டிட்டு போகுது. அவரோட பதில் இதுதான். என் திட்டம் ஒன்னே ஒண்ணுதான். வெறும் தண்ணிய மட்டும் குடிக்கிறது. எப்போ எனக்கு வேலை கிடைக்குதோ அப்போ அதுக்கான காசை கொடுத்துடுவேன். இத கேட்கும்போது இது ஒரு திட்டமா தெரியல இல்லையா? இது அவரோட வலியோட கடைசி சொட்டு மாதிரி இருக்கு. அவரோட விரக்தி, அவரோட தனிமை, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வரியில நம்பால உணர முடியுது. எந்த பதிலும் இல்லாம பல கேள்விகளோட இந்த கதை இங்க நிக்குது.